வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்கப் போகிறோம். இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாயிருக்கிறது. அதனுடைய லக்கம் 666 என்று படிக்கிறோம். 17ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது என்று சொல்லி படிக்கிறோம். இந்த மாலை நேரத்திலே மிருகத்தின் லக்கம் என்று சொல்லுகிற தலைப்பிலே இந்த வார்த்தையை சொல்லும்படி விரும்புகின்றேன். மிருகத்தின் லக்கம். அங்கே நான் காலை நேரத்திலே வரப்போகிற மிருகம், அது அந்த வெளிப்படுத்தலே நல்ல கவனிங்கள். மொத்தமே 4 மிருகங்கள் தான் முக்கியமாக இருக்கிறது. ஆனால் இந்த 4 மிருகங்களும் அங்கங்கே மாற்றி மாற்றி அது சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். நமக்கு நிறைய மிருகங்கள் இருந்த போல தோன்றும். ஆனால் முக்கியமான மிருகங்கள் 4 இருக்கட்டும். இந்த மிருகங்களை பற்றி தானியேல் தீர்க்க தரிசனத்திலும் 7ஆம் அதிகாரத்திலும் 8ஆம் அதிகாரத்திலும் அவைகளை பற்றியும் பார்க்க முடியும். இப்பொழுது நாம் சொல்வது வரப்போகிற மிருகம் என்று சொல்லுகிற அந்தி கிறிஸ்து. காலையிலே சொன்னேன், மிருகம் என்றால் அந்தி கிறிஸ்து, மிருகம் என்றால் ஒரு ராஜ்யம், மிருகம் என்றால் ஒரு ராஜா, மிருகம் என்றால் அரசாங்கம், இப்படி பலதை குறிக்கும். இப்போது நாம் தியானிப்பது இங்கே சொல்லப்படுகிறது, இந்த மிருகம் என்பது வரப்போகிற அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது. அந்த அந்தி கிறிஸ்து வருகிற நேரத்திலே அவன் என்ன செய்வானாம், ஒரு முத்திரையை மக்களுக்கு தரிப்பான் என்பதை பார்க்கிறோம். அந்த முத்திரையிலே என்ன இருக்கிறது? 666 என்று சொல்லுகிற லக்கம் அதிலே இருக்கிறது என்று படிக்கிறோம். இந்த அவர் சொல்லப்படும்போது இந்த லக்கத்தை புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் என்று படிக்க. அப்படியானால் அந்த இலக்கத்துக்குள்ளே நிறைய சாராம்சங்கள் இருக்கிறது என்பது தெரிகிறது. ஆனால் நமக்கு இதெல்லாம் சரியாக கண்டுகொள்ள முடிகிறதில்லை. ஆனால் உலக நாடுகளிலே இன்றைக்கு இதுக்கு இந்த நம்பருக்குள்ளே உள்ள வித்திய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் நடப்பித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே இந்த நம்பருக்குள்ளே நம்முடைய உலகத்திலே IBM என்று சொல்லுகிற ஒரு நிறுவனம், ஒரு கம்பெனி இருக்கிறது. இந்த நிறுவனம்தான் இந்த நம்பர், இந்த இலக்கத்தை எல்லாம் வைத்து இன்றைக்கு நிறைய ஆராய்ச்சி பண்ணி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன் என்பதை பற்றி ஆண்டுடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நமக்கும் அப்படிப்பட்டதற்குரிய ஞானத்தை இன்றைக்கு உலகத்தினுடைய நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது வேத வசனத்தை வைத்து நாம் அதை நிதானித்தோமாகில் ஆண்டவர் சொன்ன வசனங்கள் தான் இன்றைக்கு எல்லாம் உலகத்தில் நிறைவேறி கொண்டு வருகிறது, நடைபெறுகிறது என்பதை பார்க்கிறோம். இந்த முத்திரையை என்ன செய்ய வேண்டுமாம்? அது 16ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். அது எல்லாருமே, அது சிறியோராக இருந்தாலும் சரி, பெரியோராக இருந்தாலும் சரி, அது ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் சரி, தரித்திரனாக இருந்தாலும் சரி, ஒரு சுயாதீனனாக இருந்தாலும் சரி, ஒரு அடிமையாக இருந்தாலும் சரி, யாரும் அதுக்கு விலக்கு விதி இல்லை. உலகத்திலுடைய அனைத்து மக்களும் இவள் யாவரும் தங்கள் வலது கைகளிலாவது அல்லது நெற்றியிலாவது முத்திரையை தரிக்க வேண்டும் என்பதை படிக்கிறோம். இந்த முத்திரையை தரிக்காதவர்கள் ஒருவரும் 17ஆம் வசனத்தில் கடைசியிலே படித்தோம், எதையும் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அது வருகிறது. அதெல்லாம் இன்றைக்கு நாம் இதை புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் என்று சொல்லுகிற நேரத்திலே இந்த கொரோனா மூலமாக இவைகளெல்லாம் இன்றைக்கு நமக்கு படிப்பித்து கொடுக்கிறது. ஆண்டவர் இந்த கொரோனாவை இதை இன்னும் வைத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நான் ஜெபத்திலே சொன்னேன், இந்த கொரோனா மூலமாக உலக நாடுகள் அல்லது உலகம் இன்றைக்கு என்ன செய்யப்படும், பல காரியங்களை இதை வைத்து வரப்போகிற அந்தி கிறிஸ்துவுக்கு காரியங்களை இரகசியமாக செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் இதை நன்றாக சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்கு முன்பாக இந்த மிருகத்தை குறித்து சில வார்த்தை கூட நாம் சொல்லுகிறேன். இந்த வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் காலையிலே நாம் படித்தோம். 1ஆம் வசனத்திலே அந்த மிருகம் சமுத்திரத்திலிருந்து ஏறி வந்தது,
7 தலை 10 கொம்பு 10 கிரீடம், தலையில் தூஷணமான நாமம் இருந்தது என்பதாக படிக்கிறோம். இந்த மிருகம் இப்போது என்ன செய்கிறது? இது ரோமிலே இருக்கிறது. அது மிருகம் அல்ல, அரசாங்கம். நான் சொன்னேன், இந்த கவர்மெண்ட் இப்போது இருப்பது ரோம் நகரத்திலே காணப்படுகின்றது. அதில் அது 7 மலைகள் மேல் கட்டப்பட்ட அந்த ரோம் நகரம், அது கீழ்ப்படுத்தின 10 ராஜ்யங்கள், 10 நாடுகள், அவைகள் இன்றைக்கு நல்ல அதிகாரம் பெற்று, அதாவது அது என்ன செய்து கிரீடம் 10 அந்த கொம்பிலும் 10 கிரீடம்னா இன்றைக்கு அந்த நாடுகள் அதிகாரம் பெற்று வல்லமையோடு கூட அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகின்றது. அதனுடைய தலையிலே தூஷணமான ஒரு நாமம் இருந்தது என்பதையும் வேதவசனம் சொல்லுகிறது. அப்படின்னா தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பெயர் அந்த தலையிலே, மிருகத்தின் தலையிலே இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது அந்த கிரீடத்தில் இருக்கிற அந்த வார்த்தை அது என்ன என்றால், ரோம் நகரிலே இருக்கிற போப்பாண்டருடைய தலையில் ஒரு கிரீடம் இருக்கும், பார்த்துருப்பீங்க படத்தில். அந்த கிரீடத்திலே எழுதப்பட்ட அந்த வார்த்தை தான் அது என்ன, தேவன் தூஷணம். அது என்ன எழுதப்பட்டிருக்கும் என்றால், லத்தீன் பாஷையிலே அது என்ன எழுதப்பட்டிருக்கு. லத்தீன் பாஷையிலே அது தேவனுக்கு பதிலானவன், பதிலாளி என்று சொல்லுகிற அர்த்தத்தில் லத்தீன் பாஷையிலே அந்த போப்பாண்டருடைய தலையில் நெற்றிய கிரீடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தையின்படி இவ்விதமாய் செய்யப்படுகிற ஒன்று அங்கே தான் காணப்படுகிறது. மாத்திரமல்ல, இந்த மிருகம் அந்த 2ஆம் வசனத்திலே, நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல் இருந்தது, அவருடைய கால்கள் கரடி கால்கள், வாய் சிங்கத்தின் வாய்கள், இப்படி இருந்ததாக அந்த பார்க்கிறோம். அது ஒரு வித்தியாசமான மிருகம். பார்த்தால் சிறுத்தை மாதிரி, புலி மாதிரி இருக்குது. ஆனால் அதில் கரடியின் தன்மை இருக்குது, சிங்கத்தினுடைய காரியமெல்லாம் இருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இதை முந்தின, அதாவது 5 சாம்ராஜ்யங்கள் தோன்றி மறைந்தது. நான் அடிக்கடி சொல்வேன், எகிப்து, அசீரியா, பாபிலோன், மேதிய பெர்ஷியா, அங்கே கிரேக் என்ற சாம்ராஜ்யங்களெல்லாம் தோன்றி மறைந்து போய்விட்டது. ஆகவே இந்த இதெல்லாம் என்ன செய்கிறது? அதைத்தான் அங்கே காட்டுகிறது. அதை இது எல்லாம் சேர்ந்து இருக்கிறது. இப்பொழுது என்ன செய்யப்படுகிறது? அந்த வலுசப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தை மிகுந்த அதிகாரத்தையும் கொடுத்தது. இப்போ அந்த சிறுத்தை என்று சொல்வதற்கு காரணம், இந்த இவ்வளவு எல்லாம் சேர்ந்த ஒரு அதிகாரத்தோடு அது அன்றைக்கு காணப்பட்டு செயல்பட்டு இருந்தது ரோம் நகரம் அல்ல இத்தாலி தேசம். இப்பொழுது என்ன செய்யப்படுகிறது? அதே 3ஆம் வசனத்திலே, அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடே அந்த மிருகத்தை பின்பற்றினார்கள் என்று படிக்கிறோம். அப்படின்னு சொன்னால் என்ன? அதை இந்த தலையில் ஒன்று அது காயப்பட்டு போனது, சாவுக்கு ஏதுவான நல்ல காயப்பட்டு விட்டது, அது செத்து போகிற நிலைமைக்கு இருந்தது. ஆனாலும் அது சொஸ்தமாக்கப்பட்டது என்று சொன்னால், இந்த ரோம் நகரம் அல்ல இத்தாலி தேசத்தை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகள். அதாவது கடந்த நாட்களே 3ஆம் உலக மகா யுத்தத்தின் போது நான் சொன்னேன், அதாவது 2வது உலக மகா யுத்தம் 1938 to 1945, 1938ஆம் வருஷத்திலிருந்து 1945ஆம் வருஷம் வரைக்கும் நடைபெற்றது. 6 ஆண்டு காலம் நடைபெற்றது. அந்த யுத்தத்தின் நடைபெற்ற பொழுது, அதாவது யுத்தம் மெயினாக அமெரிக்கா, ஜெர்மனி, இந்த 2 நாடுகள். அன்றைக்கு தான் ஹிட்லர் பெரிய தீவிரவாதியாக அங்கே காணப்பட்டவன். அப்பொழுது என்ன செய்யப்படும்? இந்த ஜெர்மனியோடு சேர்ந்து இந்த இத்தாலி தேசம், ஜப்பான் தேசம், இவைகள் முக்கியமாக கூட்டணியாக சேர்ந்து ஆதரவு கொடுத்தது. அந்த யுத்தம் நடைபெற்ற போது, யுத்தத்தின் இறுதியிலே அமெரிக்கா கூட்டு நாடுகளெல்லாம் சேர்ந்து இந்த ஜெர்மனியுடைய கூட்டு நாடுகளை எல்லாம் அழித்து தரைமட்டமாகிற்று. அதிலே ஜப்பான் சரண்டர் ஆயிற்று. ஹீரோஷிமா அந்த பட்டணங்களாம் அங்கே எரிந்து சாம்பலாகிவிட்டது. அந்த காலத்திலே இந்த இத்தாலி தேசமும் முற்றிலுமாக டோட்டலாக செயலிழந்து அது முற்றிலுமாக தோற்று போய் இருந்த, ஃபினான்சியலாகவும் எல்லாம் செத்து போயிற்று. எல்லாம் தரைமட்டமாக ஜீரோவாய் மாற்றப்பட்ட போது அதனுடைய பலம் இல்லாமல் ஒரு சிறு நாடாக அதற்கு பின்பு காட்சியளித்தது. அது யாரால் எதுவுமே அந்த தேசத்தினால் செய்ய முடியல. அதுதான் அது தலை காயப்பட்டு அதை சாவுக்கு ஏதுவாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அது என்ன செய்யப்படுகிறது? மறுபடியும்
அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறதானால் இது என்ன மறுபடியும் இது ஒரு வல்லரசாக மாறப்போகிறது. அதை இப்போ நமக்கு தெரியல. சாதாரணமாக அந்த இத்தாலி தேசத்தை பற்றி நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம். ஆனால் அந்திக்கிறிஸ்து வருகிற காலத்தில் இந்த இத்தாலி தேசம் அல்ல ரோம் நகரம் இருக்கிற தேசம் ஒரு வல்லரசாக மாற்றும். அதைத்தான் அதை காயம் ஆற்றப்பட்டது. பூமியிலுள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பார்த்தார்கள். ஏன்னா இவ்வளோ ஒன்றும் இல்லாமல் கிடந்தது, அது என்ன செய்யப்படி போயிற்று என்பது. அதை நீங்கள் வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது 8ஆம் வசனத்தில் அதைத்தான் படிக்கிறோம். அந்த கடைசியிலே அந்த பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இப்போ நான் சொன்னதால் இந்த வார்த்தையில் இருக்கிறது. அது இருந்தது, கடைசியில் பார்த்தா இந்த 1945 அது இல்லாமல் போயிட்டு அப்படியே வல்லமையெல்லாம் குன்றி அட்ரஸ் இல்லாமல் போய் ஒரு சிறு நாடாய் மாற்றப்பட்டு இராமற் போயிட்டு. ஆனால் இனி இருப்பதுமாய், இனி அதான் வருது. அன்னைக்கு இப்படி இல்லாமல் இருந்து இனி இருப்பதுமாய் இருக்கிற அந்த மிருகத்தை பார்த்து. எனவே இதுதான் அந்த வசனங்களுடைய அர்த்தமாகவே காணப்படுகின்றது. இப்போது என்ன செய்யப்படுகிறது? நாம் இப்படிப்பட்ட ஒரு தேசத்திலிருந்து ரோமா நகரிலிருந்து அந்த மிருகம் அல்லது அந்த கவர்மெண்ட் என்ன செய்கிறது? இப்போது அந்திக்கிறிஸ்துவாக ஆட்சி செய்யும்படியாக வரப்போகின்றது என்பது சுருக்கமாக நாம் விளங்கி கொள்ள வேண்டிய வார்த்தைகள். நான் காலையில் உங்களுக்கு சொன்னேன், கடைசியாக இப்பொழுது நம்முடைய பெயர்களெல்லாம் இனி அரசாங்கத்துக்கு தேவையில்லை, முக்கியமில்லை. கேட்பார்கள். அதே நேரத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு நம்பர் அதுக்கு தேவை என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். எங்கே போனாலும் இன்றைக்கு அதைத்தான் கேட்பார்கள். இப்போ நம்முடைய தேசத்தில் அவைகள் இன்னும் சரியான ஒரு முறைக்கு வரல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. எல்லாமே நம்ம தேசத்துக்கு லாஸ்ட்டில் தான் வரும். மற்ற வளர்ந்த நாடுகள் அங்கிருந்தெல்லாம் பழக்கத்தில் வந்து கடைசியாக நம்ம தேசத்துக்கு வருகிறது. அதுபோலவே இது நமக்கு இப்போது சரியாக எல்லாம் தெரிகிறதில்லை. ஆனால் வர வர சில காரியங்களை நன்றாக விளங்கி கொள்ள முடிகிறது என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இதுவரைக்கும் நாம் இப்போ என்ன தமிழில் எத்தனை எழுத்துக்கள் உண்டு தெரியுமா? 246, 246 எழுத்து. இங்கிலீஷில் உங்களுக்கு தெரியும் 26 எழுத்து. அந்த எபிரேய மொழியிலே 21 எழுத்துக்கள். அப்போ இப்படி இந்த எழுத்துக்களை தான் வைத்து இப்போ வேத புஸ்தகம் தமிழில் இருக்குன்னு சொன்னால் இதை 246 எழுத்துக்களை, உயிரெழுத்து மெய்யெழுத்து எல்லாவற்றையும் சேர்த்து இந்த எழுத்துக்களை வைத்து தான் மாறி மாறி அந்த எழுத்துக்களை போட்டு அந்த எவ்வளோ பெரிய வேதாகம் எழுதப்பட்டிருக்கு. அதே போல் இங்கிலீஷ் பைபிள் ஆனாலும் அந்த இங்கிலீஷில் இருக்கிற அந்த 26 எழுத்துக்களை தான் மாற்றி மாற்றி போட்டு அந்த வார்த்தைகள் வந்து அது அவிதமாக பெரிய ஒரு பைபிளாக இருக்குது. அதே போல் எந்த புஸ்தகங்களானாலும் ஸ்கூல் புஸ்தகங்களான எதுவுமே இந்த எழுத்துக்களை வைத்து தான் இவ்வளோ அதுக்குள்ளே மாறி மாறி வைக்கிறது. அதே போல் அந்த ஹீப்ரு லாங்குவேஜிலேயும் இவ்விதமாக எபிரேய மொழியிலே இருக்கிறது. இதெல்லாம் இப்படி இருக்கிற அந்த காலங்கள் நான் இது எதுக்கு சொல்லேன்னா, இப்போ இதெல்லாம் அந்த காலங்கள் போக போக ஒன்றொன்று அந்த ஸ்டைல் மாறிக்கொண்டே வருவதை நமக்கு நன்றாக தெரியும். பாருங்கள், இப்போது என்ன செய்யப்படுது என்றால் இதை மாற்றி நான் சொன்னேன் 18 இலக்கம் உள்ள நம்பர் இனி வரப்போகிறது அந்திக்கிறிஸ்துவின் காலத்திலே. அதற்கு நமக்கு கண்களுக்கு முன்பாகவே இப்போ 16 இலக்கம் வரைக்கும் உள்ள எண் வந்துவிட்டது என்பதை நான் சொன்னேன். அதாவது கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டு, இந்த விசா கார்டு இதிலெல்லாம் 16 நம்பர் இருக்கும். 4 நம்பராக சேர்ந்து ஒரு 4 எழுத்துலேயும் 16 இருக்கும். ஆகவே நான் சொன்னேன் கவர்மெண்ட்லேயே 2 நம்பர் இருக்கும். இதை நம்ம நம்பரை இதை சொல்லும்போது அந்த நம்பரோட ஜாயின் பண்ணும் பொழுது அவள் அதை கிளிக் பண்ணிவிட்டால் அவளுக்கு எல்லாமே தெரியும். இப்படி இந்த இவைகள் நடக்கிறது. ஆனால் இது நம்ம தேசத்தில் சரியாக வரல. ஆனால் மற்ற வளர்ந்த நாடுகளிலே இவைகள் செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. இப்பொழுது நான் சொன்னேன் ஆதார் தான் நம்முடைய தேசத்துக்கு முக்கியமான இது. மற்ற தேசங்களே கார்டு சிஸ்டம், ஒன் கார்டு சிஸ்டம் என்று ஒன்றை வைத்திருக்கு. எல்லாத்தையும் ஒரே கார்டு, அதை ஒரே கார்டு அவர்கள் போட்டால் எல்லா காரியத்துக்கும் அது உதவும். அது பல நாடுகளிலே இன்றைக்கு செயல்முறையில் இருக்கிறது. நம்முடைய தேசத்தில் அது இன்னும் வரல. அதுக்கு பதிலாகத்தான் ஆதார் என்று சொல்வது வந்திருக்கிறது. அதில் காலையிலே சொன்னேன் 12 நம்பர் அதில் இருக்கும். சீக்கிரத்திலே இந்த ஆதார் கார்டு மாற்றம் அடையும். அதுக்கு பின்பு மறுபடியும் இந்த ஒன் கார்டு சிஸ்டம் எல்லா நாடும் இருக்கிறது நம்ம தேசத்துக்கும் வந்து சேரும். அதற்கான பணிகள் எல்லாம் தேசத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது நாம் என்ன செய்யப்படுகிறது? இந்த உலகத்தில் இன்றைக்கு பாருங்கள், செல்ஃபோன், கம்ப்யூட்டர், இந்த ரெண்டும் முக்கிய இடம் பெறுகிறது.
ஆனால் இந்த ரெண்டும் தான் மனித வாழ்வை கெடுக்கிறதும், வாலிபர்களை கெடுக்கிறது, மனுஷனை கெடுத்து உலகத்தை நாட்டை குட்டீஸ்வராக்கிற இந்த 2 நாளும் தான் அதிகமான பாவங்கள், அக்கிரமங்கள் இந்த காலத்திலே வருகிறது. ஆனால் இந்த ரெண்டும் தான் உலகத்துக்கு, அரசாங்கத்துக்கு மிக அதிக பயனுள்ளதாக இருக்கிறது. இது இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஆகவே முழு உலகத்தையே இந்த சிஸ்டத்திலேயும் மொபைல்லையுமே அடக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த டெக்னாலஜி இன்றைக்கி வளர்ந்து கொண்டு இருக்கிறதை நன்றாக நாம் பார்க்கிறோம். அதை நாம் பார்க்கிற பொழுது நாம் இந்த நாட்களே அதை உங்களுக்கு சொன்னால் தெரியும். இவன் செல்ஃபோன் இருக்குது பாருங்கள். இந்த செல்ஃபோன் அது எத்தனை ரூபாய் விலை கொடுத்து வாங்கினாலுமே, அது 50,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் என்று சொல்லி வாங்கினாலும் அது என்ன செய்ய வேணும், அதை வாங்கிய பிரயோஜனம் இல்லை. ஆனால் அதை நம்ம யூஸ் பண்ண வேண்டுமானால் அதில் என்ன போடணும், என்ன வைக்கணும், சிம் கார்டு போடணும். இந்த சிம் கார்டு போட்டால் தான் அது வேலை செய்யும். அது சிம் கார்டு போட்டாலுமே உடனே அது வேலை செய்யாது. அப்போ அவங்கள்ட்ட கேட்டால், கடையில் போய் நீங்கள் சிம் கார்டு போட்டு கேட்டால் சொல்லுவான், அது ஆக்டிவேட் ஆகணும், அப்போ தான் பேச முடியும் அப்படிம்பான். அப்படின்னா அது ஆக்டிவேட் ஆகணும்னு சொன்னால் என்ன செய்யும், அந்த காரியத்தை செயலை செய்ய தூண்டணும். அது தூண்டக்கூடியதான் ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லுகிறது. அப்போ இதுக்கு என்ன செய்யும், 1/2 hour ஆகும். சரி நீங்கள் போங்க, வீட்டில் போகிறதுக்குள்ளே உங்களை ஆக்டிவேட் ஆகிரும், அப்போ நீங்கள் பேசுங்க அப்படிம்பான். அப்போது இது என்ன செய்கிறது, இதை நீங்கள் நாம் இந்த நாட்களில் பண்ணும்போது இதுக்கு எந்த விதமான ஒரு கேபிள் சிஸ்டம் கிடையாது, ஒரு ஒயர் அங்கே ஒன்றும் கிடையாது. சும்மா வரும் ஒட்டையாக வரும் ஃபோனை வைக்கிறோம். ஆனால் அதை வைத்து பேசும்போது உலகம் முழுதும் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் மக்களுக்கும் பேசி விடுகிறோம். பாருங்கள், இது பார்த்தால் அது ஒரு பெரிய ஆச்சரியமாக தெரியும் தானே. ஒன்றுமே இல்லை, சும்மா எடுக்க அங்கேயே அவன் ஒரு ஃபோனை எடுக்க, இதே போல் தான் இருக்குது. அதுக்கு கேபிளும் கிடையாது, வேறு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. ஆனால் இது எப்படி நடக்கிறது என்று சொல்லி பார்த்தோமானால் எல்லாமே இன்றைக்கு என்ன, சேட்டலைட் மூலமாக இதெல்லாம் நடக்கிறது. இந்த சேட்டலைட் சிஸ்டம் தான் இன்றைக்கு உலகத்தை எல்லாவற்றையும் கண்ட்ரோலுக்குள்ளாக கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே நாம் இப்போ பேசுவோம் சேட்டலைட் மூலமாக அடுத்த தேசத்தில் இருக்க அல்லது மறுபக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு அது வாய்ஸ் அங்கே கடந்து போகிறது. இதெல்லாம் ஒரு டெக்னாலஜி, இது எல்லாராலும் செய்யக்கூடியதல்ல. இதெல்லாம் இந்த IBM நிறுவனம் என்று சொல்வதுதான் இந்த சேட்டலைட் இதெல்லாம் கண்டுபிடித்து இந்த டெக்னாலஜி எல்லாம் உலகத்துக்கு காண்பித்து செய்து கொண்டே காணப்படுகின்றது. இப்போது அதைத்தான் இன்னும் அதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, இப்போது நம்ம நீங்கள் இந்த கோயம்புத்தூரை விட்டு இப்போ கர்நாடகா போயிட்டீங்கன்னா அந்த மொபைலில் ஒரு மெசேஜ் வரும், வெல்கம் டு கர்நாடகா. டெல்லியில் போனால் வெல்கம் டு டெல்லி, நீங்கள் மலேசியா போனால் வெல்கம் டு மலேசியா, வெல்கம் டு சிங்கப்பூர் என்று வெளியின் நாடுக்கு பகுதிகளுக்கு போனாலும் சரி, வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, அது உடனே நம்ம எல்லாம் ஒன்றுமே பண்ணுகிறதில்லை. ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம போன உடனே அந்த மெசேஜ், இப்போ என்ன செய்ய, இப்போ இங்கே வந்துட்டீங்க, இந்த கர்நாடகா அல்லது மலேசியா உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறது அப்படின்னு சொல்லுகிறது. அப்படின்னா என்ன செய்கிறது, இது எப்படி நடக்கிறது, நம்ம ஒன்றுமே பண்ணல, நம்ம ஒன்றுமே சொல்லலை, ஆனால் மொபைலை பார்த்தா மெசேஜ் நமக்கு வருது. அப்போ இதெல்லாமே பாருங்கள் சேட்டலைட் மூலமாக இதெல்லாம் அப்போ உலகம் இதெல்லாம் பாருங்கள் கண்காணிக்கிறது. இன்றைக்கு முழு உலகத்தையும் இதை என்ன செய்கிறது, கண்காணித்து கொண்டு இருக்கிற ஒரு சேட்டலைட் இதை செய்கிறது. அப்போ இதெல்லாம் தான் இன்றைக்கி இந்த அந்திக்கிறிஸ்துவினுடைய ஆட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை பற்றி நாம் படிக்கிறோம். ஆகவே இதை நாம் இன்னும் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இதுவும் என்ன செய்கிறது, இந்த சேட்டலைட்டை இன்னும் டெவலப் பண்ணி என்ன செய்கிறார்கள் என்றால் ஐ ஆன் த ஸ்கை என்று சொல்லுகிற ஒரு சேட்டலைட்டை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஐ ஆன் த ஸ்கை, அதாவது மேலே இருந்து அதை நாம் பார்த்த அந்த சேட்டலைட் மூலமாக கீழே இருக்கிற எல்லாவற்றையும் பார்க்கலாம். இப்போ சேட்டலைட் மேலே உயரமான இடத்துல இருக்கும், ஆனால் அது என்ன செய்கிறது, கீழே ரோட்டில் போகிற ஒரு கார் போகிறதெல்லாம் அழகாக அதை காண்பிக்கிறது. அதை சேட்டலைட் மூலமாக அந்த படங்களை பார்த்தீங்கன்னா அழகாக தெரியும். அது என்ன செய்யப்படுகிறது, கையிலே ஒரு மனுஷன் நடந்து போகிறது தெரியும். அது நம்முடைய ஜூம் பண்ணி பார்த்தால் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு ஆளுடைய கையிலே கிடைக்கிற வாட்ச், அதை அந்த சேட்டலைட் அப்படியே என்ன செய்கிறது, ஸ்கேன் பண்ணி காண்பிக்கிறது. ஆகவே எது என்ன நடக்கிறது என்பதை துல்லியமாக அவைகள் காட்டுகின்றது. ஆகவே நாம் உட்கார்ந்து சாப்பிடுவதை அது என்ன செய்கிறது, பிடித்து கொள்ளுகிறது. இவ்வளவு அட்வான்ஸாக இன்றைக்கு இந்த சேட்டலைட் மூலமாக அதை காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறதை வேதம் நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இது என்ன செய்யப்படுகிறது, இந்த IBM நிறுவனம் வந்து ரொம்ப காலமாகவே இருக்கிறது. ஆகவே இது இந்த ஹிட்லர் வாழ்ந்த காலத்திலே, ஜெர்மனியிலே ஹிட்லர் வாழ்ந்த காலத்திலே
அவனுக்கு சப்போர்ட்டாக இந்த நிறுவனம் நிறைய பணங்களை கொடுத்து உதவி செய்தது. அந்த இஸ்ரவேலிலே 60 லட்சம் யூதர்களை இந்த ஹிட்லர் கொன்று குவித்தான். அதற்கு உதவியாக இருந்ததும் இந்த IBM நிறுவனம் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு அந்த காலத்திலிருந்தே செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே இப்போது நாம் என்ன செய்யப்பட போகிறோம், இன்னும் என்ன செய்வோம், சென்சார் என்கிற சிஸ்டம் வந்திருக்கிறது. இப்போ நம்ம என்ன செய்யப்படும், இதெல்லாம் இந்த அந்திக்கிறிஸ்துவ காலத்துக்கு ஆக வந்து கொண்டே இருக்கிறத மாறி மாறி. முந்தின காலையெல்லாம் இப்படிப்பட்ட டெக்னாலஜியெல்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. போகிறோம் வாரம் என்னமோ வேலை செய்வாங்க, வாங்குவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, அவ்வளோதான் தெரியும். ஆனால் இன்றைக்கி என்னென்ன காரியம் அட்வான்ஸாக இருக்கிறது நம்ம பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். சென்சார் சிஸ்டம் என்று சொல்லும் பொழுது கார்களிலே இருக்கும், பின்னாலே இருக்கும். அதை போய் இடித்து விடாமல் யாருக்கு ஆள் சப்போர்ட் தேவையில்லை. முந்த காலையெல்லாம் என்னால் ஒரு ஆள் பார்க்கணும், வரட்டு போட்டு நிற்கட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி சென்சாரே சொல்லும், சிக்னல் கொடுக்கும், இன்னும் வரலாம் அல்ல இன்னும் போகலாம் அப்படி என்று சொல்லி இப்படியெல்லாம் சொல்லுகிறது. அதை காட்டிலும் இப்போ அது எங்கே போனாலும் பெரிய பெரிய மால்களில் எங்கே போய் பாருங்கள், மால் அந்த கடைகள் அங்கே போனால் அல்லது பெரிய பெரிய முக்கியமான ஆஃபீஸுகள், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் எங்கெல்லாம் போனீங்கன்னா பார்த்தா தெரியும், ஆட்டோமேட்டிக் டோர் இருக்கும். நம்ம பக்கத்தில் போனோன்னா அது என்ன செய்யும், திறக்கும். உள்ளே போனோன்னா அது என்ன செய்யும், அப்படியே க்ளோஸ் ஆகிரும். காரணம் இது எப்படி நடக்கு, அந்த சென்சார் ஒன்றை அங்கே செட் பண்ணியிருப்பார்கள். அது என்ன செய்து ஆள் வருகிறது, உள்ளே வருகிறது. அப்போ என்ன செய்கிறது, அது உடனே ஓப்பன் பண்ணி திறந்து கொடுக்கிறது. இப்போது இது எல்லாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் யார் பார்த்தா, இதெல்லாம் வேதம் தான் இதை சொல்லுகிறது. இதெல்லாம் அந்திக்கிறிஸ்து வரும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் நடப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. இந்த சென்சார் சிஸ்டமும் மாற்றப்பட்டு இனி ஸ்கேன்சார் சிஸ்டம் வரப்போதான். அது என்ன செய்ய, ஒரு ஆள் நம்ம போன உடனே நம்ம A to Z வரைக்கும் ஸ்கேன் பண்ணுகிறது. அதாவது நீங்கள் என்ன செய்யப்படுகிறது, இந்த வசனத்தில் படித்தோம், இந்த முத்திரையை தரித்து கொள்ளாதவன் விற்கவோ வாங்கவும் முடியாது. இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்கன்னா அங்கே போகும்போது அந்த கேட்டில் டோர் பக்கத்தில் போகும்போது அப்போல்லாம் இது போல் திறந்த மாலாக இருக்காது, அது சின்ன டோர் தான் வைத்திருப்பாங்க. ஆகவே அளவாக தான் ஆட்கள் உள்ளே நுழைய முடியும். அப்போ என்ன செய்யப்படுகிறது, அந்த டோர் பக்கத்தில் போகும்போதே அதை ஸ்கேன் பண்ணும். உங்கள்கிட்ட இந்த ஜிப்பு போட்டிருக்கீங்களா, அல்ல முத்திரை இருக்கா, 666ங்கிற முத்திரை அந்த ஜிப் அங்கே உள்ளே நம்மகிட்ட இருக்கா இல்லையா என்பது அதை ஸ்கேன் பண்ணும்போது காட்டும். அப்போ அதை பார்த்துட்டே என்ன செய்யும், டோர் க்ளோஸ் ஆகிரும். நீங்கள் உள்ளே போனோன்னாலும் போக முடியாது, தந்திரமாக எப்படியோ போயிடலான்னா போக முடியாது, அந்த கதவு உங்களுக்கு திறக்காது. அப்படியானா நீங்கள் உள்ளே போய் எதுவும் வாங்க முடியாது, அதை செய்ய முடியாது. எதுக்கானாலும் இன்றைக்கு அது விதமாக இருக்கிறதை கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்போ இப்படி இவைகளெல்லாம் பார்க்கின்ற நேரத்தில் நம்முடைய இன்றைக்கு இருக்கிற அந்த டெக்னாலஜியெல்லாம் வரப்போகிற காரியங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே செய்கிறது. இந்த சிஸ்டங்கள் எல்லாம் வந்துகிற காலத்தில் இப்போ இந்த ஜிப்பு என்ன செய்ய, நம்ம ரொம்ப காலமாக இப்போ சமீப காலத்தில் இந்த ஜிப்புன்னு எல்லாம் சொல்லதை பார்க்குறோம். கூடங்குளத்தில் அந்த ஜிப்பெல்லாம் வைக்க சொன்னாங்க, ஒரு கூட்டத்தார் எதிர்த்தார்கள், ஒரு கூட்டத்தார் போட்டாங்க. இப்படி என்றெல்லாம் சொல்லி சிலர் வாங்குகிறாங்க, சிலர் வாங்கவில்லை. நம்ம தேசத்தில் இன்னும் கட்டாயமாக்கப்படவில்லை. ஆனால் அநேக நாடுகளிலே அது என்ன செய்தார்கள், கட்டாயமாக்கப்பட்டு அது வருகிறது. இது இப்போ என்ன செய்கிறது, இந்த கொரோனா இதுக்கு சப்போர்ட் பண்ணுகிறது. அதான் உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த கொரோனா மூலமாக இந்த அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சிக்குரிய காலத்துக்குரிய இந்த ஜிப் சிஸ்டத்தை எல்லாம் அது எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு கொண்டு வந்து விடுகிறார். பாருங்கள், இப்போது நம்ம இன்றைக்கெல்லாம் பாருங்கள், இந்த கொரோனா என்று எல்லா ஹாஸ்பிட்டலில் மற்றபடி எல்லாம் வீடுகளெல்லாம் போய் என்ன செய்கிறார்கள், டெஸ்ட் பண்ணுறாங்க, அதை ஸ்கேன் பண்ணுறாங்க. ஒரு துப்பாக்கி வச்சுட்டு அல்லது ஒரு மிஷினை வச்சுட்டு எங்கே வச்சு பிடிக்கிறாங்க, ஸ்கேன் பண்ணுறாங்க, நெற்றியில். பாருங்கள், இங்கே நெற்றி தான். இதெல்லாம் அதுக்கு இப்போ வந்து கொண்டே நெற்றியில் வச்சு ஸ்கேன் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுறாங்க, டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, அதாவது இந்த கொரோனாவுக்குரிய ஏதாவது அறிகுறிகள், ஏதாவது சளி இருக்கா அல்ல வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்பதை அந்த டெம்பரேச்சர் மூலமாக அவர்கள் கண்டுகொள்வதற்காக அதை ஸ்கேன் பண்ணுகிறார்கள். அப்போ அது என்ன செய்ய, நெற்றியிலே தான் வைத்து அதை பண்ணுகிறார்கள். ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது, அதை ஜிப்புங்க நெற்றியிலோ அல்லது வலது கரையிலோ இருக்க வேண்டும் என்பது இப்போ இதிலிருந்தே நமக்கு அது என்ன செய்து கண்டுபிடிக்க முடிகிறது, நம்ப முடிகிறது. ஒரு காலத்தில் இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குமா, அந்த காலத்திலெல்லாம் அதை படிக்கும்போது இதெல்லாம் இருக்குமா நடக்குமா இதெல்லாம் எப்படி என்று சொல்லி ஒரு ஆச்சரியமாக புரியாத புதிராக இருக்கும். இப்போ நம்ம காலத்திலேயே
அதை நம்முடைய கண்கள் காணத்தக்கதாக ஆண்டவர் புரிய வைக்கிறார். பாருங்கள், இதெல்லாம் இப்போ என்ன செய்யணும், ஒரு ட்ரையல் பார்க்கிறதான். அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சிக்காக இதெல்லாம் இன்றைக்கி உலக இந்த IPM நிறுவனத்தின் மூலமாகத்தான் இதெல்லாம் செய்கிறார்கள். நான் ஒன்றை சொல்கிறேன், இந்த IPM நிறுவனம் என்று சொல்லுகிறது இவ்வளவு அட்வான்ஸாக இருந்து இதெல்லாம் நல்ல அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி முழு உலகத்தையும் அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருகிறார்கள். அது ஒரு இடத்திலிருந்து எல்லா முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணத்தக்கதாக இந்த சேட்டலைட் மூலமாய் எல்லாம் கொண்டு வருகிறார்கள். இவ்வளவு உலக மனுஷன் சொல்ல வார்த்தை கவனிங்க, உலக மனுஷன் இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி நேரத்தை செலவு பண்ணி பணத்தை செலவு பண்ணி காரியங்களை அவர்கள் செய்கிறார்களானால், இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் அல்லது ஆவிக்குரிய மக்கள் இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் இந்த வேதத்தை ஒரு முறை கூட வாசித்து முடிக்காத எத்தனை பேர் உங்களுக்குள்ளே இருக்கிறீர்கள் சிந்தித்து பாருங்கள். உலக மனுஷன் இந்த சேட்டலைட் சிஸ்டத்தை கொண்டு வர, உலகம் முழுவதையும் தன் கைக்குள் கொண்டு வர இன்றைக்கு என்ன செய்கிறான், இத்தனை பிரயாசங்களை படுகிறான். இப்போது இதுவரைக்கும் ஆரம்பத்தில் ஒரு 65 சேட்டலைட் இருந்ததாம். இப்போ அதை அதிகரித்து 4000 சேட்டலைட் உலகம் முழுதும் கொண்டு வருவதற்காக அதோடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இரவு பகலாக அந்த நிறுவனம் இந்த காரியங்களெல்லாம் செய்யும் பொழுது இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்கள் நாம் என்ன செய்கிறோம், நாம் வரப்போகிற ஆண்டவரை தரிசிக்க இருக்கிறோம். நமக்கு ஜீவனே கர்த்தருடைய வேத புஸ்தகம். இந்த வேதத்தை ஒரு முறை கூட வாசித்து முடிக்காத எத்தனை விசுவாசிகள் எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை சிந்திக்க வேணும். வாசித்து முடிப்பது ஒருவேளை நான் சொல்ல, நான் 3 முறை 4 முறை 5 முறை படித்தேன், பைபிள் வாங்க ப்ரைஸ் வாங்க இப்படியெல்லாம் படிச்சிருப்பீங்க. வாசிக்கிறதில்ல. ஆனால் வேதத்தில் என்ன தெரியும், என்ன இந்த வேதத்தை வாசித்து நான் எவ்வளவு நேரம் அதை தியானம் பண்ணுகிறேன், இந்த காலத்தை குறித்தும் வேதத்தை குறித்தும் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி என் ஜீவியத்தை நான் ஒழுங்குபடுத்துகிறேன் சொல்லத்தக்கவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு காணப்படுகிறோம். பாருங்கள், இதெல்லாம் கொரோனா இந்த நாளிலே ஆண்டவர் இதெல்லாம் விட்டு வைத்த நோக்கமே நம்ம இதெல்லாம் சிந்தித்து கற்றுக்கொள்வதற்காகத்தான் கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை இதெல்லாம் கவனிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆகவே இனிமேல் ஆகிலும் இந்த நாட்களை நன்றாக நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நல்ல ரெடியாக வேண்டும். ஆண்டோடைய வருகைக்கு தங்களை எல்லா நிலையிலும் நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதை கர்த்தருடைய வேத வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். இப்பொழுது என்ன செய்யப்படுகிறது என்றால், இன்றைக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு கவர்மெண்ட் இந்த உலகத்திலே இயங்கி கொண்டே இருக்கிறது. அதாவது இப்போதே என்ன செய்கிறது, உலகத்தை ஒரே கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு அரசாங்கம். அது அமெரிக்கா தேசம் முதல் எல்லா தேசத்தையும் தன் கைக்கு கீழாக கொண்டு வருகிற நிலைமையிலே அதை மாற்றி கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது. அப்போ இதெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வேதத்தின்படி காரியங்கள் எல்லாம் இயேசு வாசற்படியிலே வந்துவிட்டார், அந்திக்கிறிஸ்து வருவதற்கு சமீபித்து விட்டது என்பதைத்தான் நாம் அதிலே கண்டுகொள்ள முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக நாம் இந்த என்ன செய்யப்படுகிறது, இப்பொழுது இந்த அதாவது பிக் போசஸ் ஷோ என்று சொல்லுகிற ஒரு நிறுவனம் ஒரு இதை சேட்டலைட்டை கண்டுபிடிக்கிறார்கள். அது என்ன செய்யப்பட ரொம்ப துல்லியமாக அது இருந்து அதை கண்டுபிடித்து மனுஷனுடைய நமக்குள்ளே என்ன இருக்குது, நம்ம வீட்டில் என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், நம்மகிட்ட என்ன இருக்கிற என்பதையெல்லாம் அங்கே துல்லியமாக கரெக்டாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவைகளையெல்லாம் இன்றைக்கு கண்டுபிடிக்கிறார்கள். இது லண்டன் நகரிலே இங்கிலாந்து தேசத்தில் அவைகளெல்லாம் காணப்படுகின்றது. இப்படி உலகம் இடைவிடாமல் முயற்சி செய்து அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சிக்குரிய காரியங்களை ஆயத்தப்படுத்தும் போது தேவனுடைய பிள்ளைகள், நீ தேவனை சந்திப்பதற்கு உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும், ப்ரீப்பேடாக வைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வரும்போது பார்ப்போம் என்றல்ல, வருமுன் காப்போம் என்ற திட்டத்தில் நின்று ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த நாட்களிலே அதிகமாக செயல்பட வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. அப்போ இந்த நாட்களிலே நாம் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அகஸ்துராயன் காலத்தில் என்ன செய்யப்பட்டது, குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு சட்டம் அங்கே திடீரென்று வந்தது. அதன் முதலாவது உலகத்திலேயே குடிமதிப்பு எழுதுகிற ஒரு சட்டம் வந்தது அன்றைக்கு தான். இந்த சட்டம் வந்தவுடனே என்ன செய்தார்கள் அப்படின்னா, என்ன செய்ய வேண்டும், எல்லாரும் தங்கள் ஊர்களுக்கு போக வேண்டும். எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி. இப்போ டெல்லி இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கிறோம், நம்ம டெல்லியில் இருக்கோமானா நம்ம இடத்துக்கு வந்து சேர்ந்து விட வேண்டும். ஆகவே நாம் இப்போ வெளிநாட்டில் அமெரிக்காவில் இருக்கிறோம் அல்லது சிங்கப்பூரில் இருக்கிறோம்னா உடனே என்ன செய்யும், குடிமதிப்பு எழுத இந்திய தேசத்துக்கு வந்து சேர வேண்டும். ஆகவே அவரவருடைய தேசத்திலே அவருடைய ஏரியாவிலே குடிமதிப்பு எழுத போக வேண்டும் என்ற சட்டம் வந்தபோது அதனால தான் என்ன செய்தார்னா, அந்த யோசேப்பு
அந்த மரியாள் நிறை கற்பிணியாக இருக்கிறாள். ஆனால் அவருக்கெல்லாம் அவங்க தான் போகணும். சும்மா யார்ட்டையே கொடுத்து சொல்லிவிட்டு அப்படியெல்லாம் போக முடியாது. அவங்க போய் தான் அங்கே என்ன செய்யணும், சைன் பண்ணி அந்த எழுத வேண்டும். அதனால தான் அந்த மனைவியை கூட்டிக் கொண்டு போக முடியாத நேரத்திலும் அது கட்டாயமாக்கப்பட்டபடியினால் போனான். ஆனால் அந்த முதல் குடிமதிப்பு எழுதப்படுகிற அந்த காலகட்டத்திலே இயேசு பிறந்தார். அல்லேலூயா. இப்போது என்ன செய்யப்படும், மறுபடியும் இந்த குடிமதிப்பு எழுதப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது. இன்றைக்கி பார்த்தால் இந்த கொரோனா மூலமாக எல்லா நாடுகளிலும் வெளிநாடுகளில் இருக்கிற மக்களும் சொந்த ஊருக்கு போய் பிழைச்சா போதும்னு இருக்கிறாங்க. அது அரசாங்கம் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனாலும் கொஞ்சம் நமக்கு சான்ஸ் கிடைங்களை எல்லாம் அனுப்பிட்டா போதும், நாம் போய் சேர்ந்தரலாம் என்று சொல்லுகிற நிலைமைக்கு ஏளமான மக்கள் தாயகம் திரும்புவதற்காக, சொந்த தேசம் ஊர்களுக்கு போவதற்காக மக்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கிறவர்கள் இன்றைக்கு ஆயத்தப்படுகிறார்கள். காரணம், எல்லா நாடுகளிலும் பொருளாதார வீழ்ச்சி, வேலைகள் இல்லை, சம்பளங்கள் இல்லை. ரெண்டாவது இப்படிப்பட்ட ஒரு பயம், மரண பயம், இதெல்லாம் சேர்ந்து ஏதோ கூழ குடித்தாலும் பரவாயில்ல, நம்ம ஊரில் நம்ம வீட்டில் போய் செட்டில் ஆகிட்டா போதும் என் நிலைமைக்கு மக்களுடைய ஒரு நிலை வந்துவிட்டது. ஒரு காலத்தில் குடும்பமெல்லாம் அங்கே இருக்கட்டும், எங்கேயோ போய் கடல் கடந்து நாடு கடந்து என்ன செய்ய வேண்டும், பணத்தை சம்பாதிக்க வேண்டும், பணம் என்று ஓடினவர்கள் இன்றைக்கி பணம் எல்லாம் இல்லாவிட்டாலும் போதும், நம்ம ஆளை விட்டால் போதும், ஜீவனை காத்தா போதும் என்று சொல்ல நிலைமைக்கு வந்துவிட்டது. இதெல்லாம் ஒரு காரணமே, இந்த கொரோனா இதெல்லாம் அச்சுறுத்தி காரியத்தை செய்கிறது. ஆகவே இன்னும் ஒரு முறை என்ன செய்யப்படுகிறது, குடிமதிப்பு எழுதப்பட வேண்டிய ஒரு கட்டாயம். அது என்ன எழுதப்படும் போது இந்த ஜிப் என்ன செய்கிற எல்லாருக்கும் கொடுப்பார்கள். அப்போ தான் தெரியும் யாருக்கெல்லாம் ஜிப் இருக்குது, யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, வாங்கவில்லை என்பதெல்லாம் அதை செய்வதற்காக எழுதப்பட போகிறது. அப்போ இந்த 2ஆம் குடிமதிப்பு எழுதப்பட நேரத்தில் அந்தி கிறிஸ்து பிறக்க போகிறான். அல்லேலூயா. இதை கவனிக்கிறீங்க. முதல் குடிமதிப்பு அகஸ்தராயின் காலத்தில் எழுதப்பட்ட போது இயேசு கிறிஸ்து பிறந்தார். இந்த 2ஆவது குடிமதிப்பு எழுதப்பட போகிற நேரத்தில் அந்தி கிறிஸ்து பிறக்க போகிறான். அப்போ நாம் இதை படிக்கும் பொழுது, இதை கேட்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு பயம் வர வேண்டும். இது கொடிய நாட்கள், பொல்லாத நாட்கள். நாம் ஏனதானோ இருந்துவிடக்கூடாதபடி தேவன் நம்மை ஆண்டவருடைய வருகைக்கு நேராய் ஆயத்தப்படுத்த ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் நாம் கேட்க போகிறோம். ஆகையினால் இன்னைக்கு எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த உலகம் முழுதும் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு வருவதற்கு உலகம் ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்திலே இந்த 3ஆம் உலக மகா யுத்தத்துக்கு நாடுகள் தலைவிரித்து ஆடுகிறது. இப்போது அமெரிக்காவும் ஈரான் தேசமும் மோதிக்கொண்டே இருக்கிறது. ஈரான் இஸ்ரவேலுக்கு ரொம்ப டெட் எகென்ஸ்டாக இருக்கிற நாடு. அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு அது சப்போர்ட் இல்லை. இது என்ன செய்த பொழுது அமெரிக்க படைகள் அந்த இஸ்ரவேலுக்கு ஆதரவாக அடுத்த யுத்தம் வருமானால் என்று சொல்லி அந்த கடலிலே யுத்த படைகள், யுத்த கப்பல் எல்லாம் இருக்கிறது, அங்கே விட்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன செய்யப்படும், ஈரான் தேசம் இந்த யுத்த கப்பலை தாக்குவதற்காக அங்கே முயற்சி எடுக்கிற ரோந்து செல்லுகிறார்கள். இப்போ ட்ரம் சொல்லியிருக்கிறார், இந்த அமெரிக்க போர்க்கப்பல்களை ஈரான் மக்கள் தொட்டால் நடப்பது வேறு என்று சொல்லி எச்சரித்திருக்கிறது. அப்படி என்றால் பாருங்கள், இப்படி அந்த 3ஆம் உலக மகா யுத்தம் வருவதற்கான காரணங்கள் ஒன்றொன்றாக வந்து கொண்டே முட்டல், மோதல், முனங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. பொருளாதாரம் வீழ்ச்சி அதுக்கு எதிராக இருக்கிறது. எல்லா நாடுகளும் வீக் ஆயிற்று. இன்றைக்கு இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது தேவ சமூகத்திலே நம்முடைய வரவேண்டிய ஆண்டவர், நாம் நேசிக்கிற கர்த்தர் வாசற்படியில் வந்து விட்டார். ஆமே. இலக்கணங்களை முடலாமா? நாம் ஜெபிப்போம். எல்லா நேரம் முழங்கால் படியிடுவோம். நாம் இவளை கேட்கும்போது பயப்படுவதற்கல்ல, கர்த்தருக்கு ஆயத்தமாக வேண்டிய நாட்கள். இவை சொல்லுவதெல்லாம் உடனே இந்த மாதத்தில் அடுத்த மாதத்தில் நடக்கும் என்று சொல்ல முடியாது. சில காலங்கள் டைம் ஆகலாம். ஆனால் ஆண்டவர் அதற்கு முன்னாலே எப்போ வருவார் என்று சொல்லி நினையாத நாளிகையிலே இப்போ வரமாட்டார், சமாதானம் சௌக்கியம் இருக்குது என்று சொல்லும்போது கர்ப்பவதியானவருக்கு அழிவு
இந்த வேதனை சடுதியாய் வருகிறது போல அழிவு சீக்கிரத்தில் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய மன எண்ணங்கள் ஐயங்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது. ஒருவேளை நாம் சொல்லுவோம் அந்த ஜிப்பெல்லாம் வந்தால் நான் வாங்க மாட்டேன். இன்றைக்கி பாருங்கள், அந்த ஜிப்பு இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் கொண்டு வந்து அது அரசாங்கம் கொடுக்குற எதிர்ப்புக்கிற கொரோனா அந்த ஜிப்பென்று இல்லாமல் இப்போ கொரோனா செக்கப் பண்ணுறதுக்கு உங்களிடத்தில் கொரோனா இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஆளாக வீடு வீடாக போய் ஒவ்வொரு ஆளையும் செக் பண்ண முடியாது. ஆகவே இந்த ஜிப் கண்ட்ரோல் மூலமாக கூட்டம் ஒரு இடத்துல போனால், ஒரு கிராமத்திலே சென்றால் என்ன செய்ய, இந்த ஜிப்புகளை பொருத்தப்பட்டிருந்தால் இவர்கள் என்ன செய்வார்கள், அரசாங்கத்தின் அதிகாரிகள் இடத்தில் போனால் போதும் யாரிடத்திலே கொரோனா இருக்குது இல்லை என்பது தெளிவாக அவர்கள் கண்டு கொள்வார்கள். அப்படியானால் இந்த கட்டாயம் இதை அணிந்து ஆக வேண்டும், போட வேண்டும் என்று சொன்னால் யார் போடாமல் இருப்பார்கள்? ஏன்னா கொரோனாவை செக் பண்ண என்று சொல்லி தான் கொடுப்பார்கள். இன்றைக்கு மாஸ்க்கு கட்டாயம் அணிய வேண்டும் என்று, இல்லைன்னா வெளியே போனால் அதுக்கு ஃபைன் நடவடிக்கை எடுக்கப்படும். யார் இப்போ மாஸ்க் அணியாமல் இருக்காங்க? ஊழியக்காரனும் அணிகிறான், விசுவாசிகளும் அணிகிறார்கள், உலகத்தாரும் எல்லாரும் போடுகிறார்கள். ஆகவே இன்றைக்கு என்ன செய்ய, வீட்டுக்குள்ளேயே இருந்து பாருங்கள், இப்போ 10-32 நாள் வீட்டுக்குள்ளே இருந்து வாழ்ந்தாச்சு. இதெல்லாம் ஒரு ட்ரையல். அந்திகிறிஸ்து காலத்தில் நீ வெளியே போய் இஷ்டத்துக்கெல்லாம் செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது, இஷ்டத்துக்கெல்லாம் நாம் சம்பாதிக்க முடியாது. வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கணும், அவன் தான் அவனுக்கு சாப்பாடு போடுவான். அப்படியானால் இப்போ இதெல்லாம் ஒரு ட்ரையல் நடக்கிறது. கர்த்தர் இதெல்லாம் நமக்கு படிப்பிக்கிறார். ஆனால் இப்போ அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை கீழ்ப்படியே தானே இருக்கிறோம். வெளியே போகாதானே வெளியே போகாது, கடையை திறக்காதானே திறக்காது தான். அப்படியானால் இன்றைக்கு இப்படி செய்வோமானால் அந்திகிறிஸ்தின் கொடூரமான ஆட்சி காலத்திலே அவன் என்ன சொல்லுவானோ அப்படியே எல்லாரும் கேட்க வேண்டும். அந்த காலம் பயங்கரமான காலம். ஆகவே இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட கொடிய காலத்துக்கு முன்னே இயேசுவை சந்திக்க நாம் ஆயத்தமாவோம். எல்லாரும் உள்ள கர்த்தரை பார்த்து உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்தும், என்னை ஆயத்தப்படுத்தும். எனக்கு எது இல்லைனாலும் பரவாயில்லப்பா, உம்முடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும், உம்முடைய சாயலை எனக்கு தாரும். இந்த பொல்லாத இருதயம், சத்துரு தூண்டி கொண்டிருக்க அந்த இருதயத்தை மாற்றி ஒரு சுத்த இருதயத்தை எனக்கு உருவாக்கி தாரும். ஒரு நல்ல ஆவியை, நிலவரமான ஆவியை எனக்கு தாங்கப்பா. தாவீது கேட்ட ஆண்டவரிடத்தில் உத்தமனாய் வாழ வேண்டும் என விரும்பி, ஆண்டவரே எனக்கு இந்த பழைய இருதயம் வேண்டாம், அப்பப்போ நான் தப்பு செய்து விடுகிறேன், எனக்கு அந்த இருதயம் வேண்டாம், எனக்கு ஒரு கிளியர் ஹார்ட், சுத்தமான இதயத்தை எனக்கு தாங்க. எனக்குள்ள எப்போதும் என்ன கூட இருக்கிற ஆவியானவர், ஒரு ஆவி, நிலைவரமான ஆவி எனக்கு எப்போது எனக்கு அதை தாங்க. நான் உத்தமனாக விரும்புகிறேன். எத்தனை பேர் இப்பொழுது கேட்கிறீர்கள்? சகோதர சகோதரி, காலம் கடைசி, இனி காலம் செல்லாது. கர்த்தர் நம்மை உணர்த்துகிற அந்த நேரத்திலே நம்மை தாழ்மையோடு அப்பாவுடைய கரத்திலே கொடுப்போம். அன்புள்ள பிதாவே, உமக்கு நன்றி. இந்த ராத்திரி வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டுடைய வேத வசனங்கள் மூலமாய் இந்த உலகத்தையும் நாங்கள் சிந்திக்க, ஆராய்ந்து பார்க்க, வரப்போகிற மிருகம் அந்திகிறிஸ்துவினுடைய கதாவே ஆட்சியின் காலங்களை குறித்து சற்று ஆராய எங்களுக்கு கிருபை தந்தீரதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் உலகம் இதெல்லாம் சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கின்றது. ஆகவே இந்த நாட்களில் தெய்வ பயத்தோடு வாழ, உமக்கு பிரியமானதை செய்து ஜீவிக்க கிருபைத்தார். இந்த வருகை நாளுக்கென்று ஆயத்தப்படுத்தும். என்னுடைய அறியாமையில் குறையிலிருந்து நீங்களாக்கும். ஆண்டவரே, துன்பாக்கை பாவ கிரியைகளை தூண்டுகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கிற உள்ளே இருந்து கிரியை செய்கிற அந்த வைரஸ் அழிக்கப்படட்டும். பரிசுத்தத்தை அரித்து கொண்டிருக்கிற, ஆண்டவர் தேவனோடு உள்ள உறவை அரித்து கொண்டிருக்கிற
சுத்தமான ஜீவியம் இல்லாதபடி அதை கெடுத்து கொண்ட வைரஸுகள் எங்களுக்குள்ளே உண்டு, மனுஷருக்குள்ளே உண்டு. அது முற்றிலுமாய் நீக்கப்பட்டு அதற்காக நாங்கள் ஜெபிக்கட்டும். உலகத்தில் இருக்கிற வைரஸை காட்டிலும் எங்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் எங்களுக்குள்ளே இருந்து எங்கள் பரிசுத்த ஜீவியத்தை கெடுத்து கொண்டிருக்கிற அந்த வைரஸின் வல்லமை முற்றிலும் அழிக்கப்பட எல்லாருக்கும் ஒரு உதவி செய்யும். நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.